அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். லாகின் செய்யறதுக்கு எனக்கு சில நிமிடங்கள் தாமதம் ஆயிடுச்சு. லிங்க் புதிதாக இருந்தால். அனைவருக்கும் வணக்கம். பொறுமையாக இருக்கவும். சின்ன டெக்னிக்கல் இஷ்யூ போயிட்டு இருக்கு. கொஞ்சம் பொறுமையாக இருக்கவும். உங்கள் பொறுமைக்கு மிகவும் நன்றி. மரியா மேமுடைய வீடியோ ப்ரோஸ் இருக்கனால நம்ம கொஞ்சம் வெயிட் பண்றோம். சில நிமிடங்கள் பொறுமையாக இருக்கவும். அவங்க மரியா மேம் சைட்ல இருந்து அவங்களுடைய கனெக்ஷன், இன்டர்நெட் கனெக்ஷன் சில ப்ராப்ளம் இருக்கிறதுனால அவங்களால கனெக்ட் பண்ண முடியல. எஸ், அவங்க வராங்க. சரி, இப்ப நம்ம பார்ப்போம். வீடியோவும் ஆடியோவும் கேக்குது அப்படின்னா சாட்ல பிளஸ் கொடுங்க. சரி, அடுத்த ஸ்லைடுக்கு போவோம். இன்னும் காலம் தாமதமாக்காமல் சம்மரி வெபினார்ல நம்ம சந்திச்சோம். அங்க சொல்லி இருந்தோம் நம்ம பார்ட்னர்ஸ் பிளாக் செயின் டிரான்சிஷன் பண்ணும்போது அது அவங்க பேக் ஆபீஸுக்கும் அவங்க பிளாக் செயினுக்கும் வந்து மாற்றம் இருந்தது, பேலன்சஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. யாருக்கு அந்த சிங்க்ரனைசேஷன் அந்த பிரச்சனை இருந்ததோ, பேக் ஆபீஸ்ல இருந்த டோக்கன் வந்து சேம் அளவு பிளாக் செயின்ல இல்ல அப்படின்னா, கடந்த வாரத்துல நாங்க பேக் ஆபீஸ் பர்சனல் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து எல்லா ப்ரொசீஜரையும் வந்து ஆல்டர்னேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து மேனுவலா செய்யப்பட்டு இருக்கு.
நான் அவங்களுடைய டேபிளை பார்த்தேன். அந்த டேபிள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அதாவது ரஷ்யன் ஸ்பீக்கிங் கம்யூனிட்டிலே வந்து 1500 பேர் இருக்காங்க. இந்தியன், இட்டாலியன், ஸ்பானிஷ் அப்படின்னு வந்து 1000 நபர்கள் இருக்காங்க. அது எல்லாமே வந்து மேனுவலா பண்ணும்போது அந்த டீசிங்க்ரனைசேஷன் வந்து நடந்தது. மேனுவலா பண்ணும்போது நிறைய நேரம் எடுக்குது. அப்போ பேக் ஆஃபீஸ்ல ஒரு பட்டன் வந்து ஏற்படுத்தலாம் இருக்கும். ரிஃப்ரெஷ் இல்ல அப்டேட் யுவர் பேலன்ஸ் அப்படின்ற ஒரு பட்டன் கொண்டு வரலாம்னு நம்ம சீட் ஃப்ரேஸ் ஜெனரேட் பண்ண இடத்துலயே பேக் ஆஃபீஸ்ல டிரான்சிஷன் டு தி பாக்ஸ் அண்ட் போர்ட்ஃபோலியோ செக்ஷன்லயே அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷ் பேலன்சஸ் அப்படின்ற ஒரு பட்டன் வரும். அது வந்து ஒரு தடவை தான் வரும். அதாவது எந்த நபரா இருந்தாலும் சரி, அதாவது பேலன்சஸ் டீசிங்க்ரனைசேஷன் இருந்தது அப்படின்னா நீங்க அந்த பட்டனை பிரஸ் பண்ணலாம். அப்போ பேக் ஆஃபீஸ் வந்து பிளாக் செயினுக்கு கொண்டு போய் கொடுக்கப்படும். அந்த எந்த டெஸ்டினேஷன் பாயிண்ட்ல அந்த டிரான்சாக்ஷன் போலையோ அதை போய் சரி பண்ணும். சரி, நம்ம கிட்ட வந்து நிறைய பேக்கேஜஸ் வந்தது. அந்த பேக்கேஜஸ் எல்லாம் உங்களுக்கு சிஆர்யூ பாயிண்ட்ஸ், அங்கிருந்து மார்க்கெட்டிங் பிளான் வந்திருக்கும். பேக்கேஜ் வாங்கும் போது மார்க்கெட்டிங் சிஆர்யூ க்ரூ வந்திருக்கும். அதே மாதிரி இஐபிஸ் வாங்கும் போது உங்களுக்கு வந்திருக்கும். அப்போ பேக் ஆஃபீஸ் வந்து அந்த என்ட்ரிஸ் எல்லாம் அனுப்பும் போது, பிளாக் செயினுக்கு அனுப்பும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில டெம்பரரியான ஃபெயிலியர்ஸ் வரும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் என்ட்ரிஸ் தான் வந்து அனுப்ப முடிய மாதிரி இருக்கும். அப்போ ஒரு பிளாக் மட்டும் போகாம இருந்திருக்கும். அந்த டிரான்சாக்ஷன் வந்து அந்த டெஸ்டினேஷன் பாயிண்ட்டுக்கு வராம இருந்திருக்கலாம். அதனாலதான் இந்த பேலன்ஸ் மிஸ்மேட்ச் அப்படின்றது இருக்கு. நீங்க ரெஃப்ரெஷ் பேலன்சஸ் அப்படின்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, தயவு செய்து கிளிக் பண்ணதுமே இன்ஸ்டன்டா நடக்கும் அப்படின்றது எண்ணத்தை விட்டுருங்க. நீங்க அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பேக் ஆஃபீஸ்ல இருந்து ஒரு கமாண்ட் கொடுக்கப்படும். அதாவது மிஸ்ஸிங் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் கொடுங்க அப்படின்றத கொடுக்கப்படும். இந்த மொத்த ஆபரேஷனுமே வந்து சில மணி நேரங்கள் நடக்கலாம். அப்போ இந்த மிஸ்ஸிங் டோக்கன்ஸ் எல்லாம் அடுத்த நாள் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதையெல்லாம் திங்கட்கிழமை வந்து அது சரியாக ஒர்க் பண்ணுதா அப்படின்றத பார்ப்போம். அந்த ஐடி கைஸ் வந்து அவங்க சரியா இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. ஜூன் மாதத்துல ஏர்லியா பார்க்கும்போது அந்த பட்டனை பேக் ஆஃபீஸ்ல எல்லாருக்குமே இருக்கும். அப்போ உங்க சிங்க்ரனைசேஷன் எல்லாமே கரெக்டா இருந்தது அப்படின்னா நீங்க அந்த பட்டனை கிளிக் பண்ணாதீங்க. அந்த சிங்க்ரனைசேஷன் எல்லாம் நடக்கிறதுக்கு நேரம் எடுக்கும். அதாவது சில பேருக்கு வந்து சர்வர் எரர் அப்படின்றது வருது பிளாக் செயின் கிரியேட் பண்ணும்போது. அவங்க சீட் ஃப்ரேஸ் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த சீட் ஃப்ரேஸ் என்டர் பண்ணும்போது சர்வர் எரர் அப்படின்னு வருதுன்னா, அந்த ப்ராப்ளம் வருகிற நபர்களுக்கு எல்லாமே அவங்க டெக்னிக்கல் சப்போர்ட்டுக்கு போயிருந்தாங்க அப்படின்னா, நாங்க அந்த மாதிரி ஒரு 41 அக்கவுண்ட் இருக்கு. அந்த லிஸ்ட்ல வந்து இன்க்ளூட் பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கோம். சில பேர் சொல்றாங்க எனக்கு கேட்கல அப்படின்னு வந்து சொல்றாங்க. அவங்களுடைய விளக்கம் வந்து எல்லாருக்கும் கேக்குது அப்படின்றத நம்புறோம். அப்போ நீங்க சப்போர்ட்டுக்கு போகல, உங்களுக்கு இன்னும் அந்த சர்வர் இஷ்யூ இருக்கு, உங்களால கீ ஜெனரேட் பண்ண முடியலன்னா, இன்னைக்கு இல்ல நாளைக்கு
உங்க அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுங்க. நீங்க இதுக்கு முன்னாடி பண்ணவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஐடி டீம் அவங்க கூட வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பார்ட்னர்ஸ்க்கு என்ன செய்யப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளாக் செயின் வாலெட்ல ஆக்சஸ் பண்ண முடியாம இருந்ததுக்கு இன்னும் சிஆர்ஏ பேலன்சஸ் இருக்கு. அந்த வாலெட்ஸ் எல்லாம் நல்லிஃபை பண்ணப்படும், அகற்றப்படும். அங்கிருந்து சிஆர்ஏ டோக்கன்ஸ் எடுக்கப்பட்டு அந்த 40 பார்ட்னருக்கு அவங்க கீயை ஜெனரேட் பண்ணப்பட்டு புதுசா கீ ஜெனரேட் பண்ணப்பட்டு, ஏன்னா சர்வர் ப்ராப்ளம் அப்படின்றனால வாலெட்க்கு உள்ள போக முடியாதனால அந்த சில நண்பர்கள் வந்து அவங்களுடைய தவறுனால சீட் ஃப்ரேஸ் சேவ் பண்ணல அப்படின்னா, நீங்க வந்து தெரியாம உங்க சீட் ஃப்ரேஸ தொலைச்சிட்டீங்க அப்படின்னா யார் அவங்களுக்கு உதவி செய்ய முடியும்? எங்களால வந்து செக் கூட பண்ண முடியாது. தப்பா பயன்படுத்தி இருக்காரா இல்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்றது தெரியல. இந்தியால ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. ஒரு குரூப் ஆஃப் பார்ட்னர்ஸ் வந்து அவங்க சீட் ஃப்ரேஸ வந்து கிரியேட் பண்ணாங்க. சில சில வேற கம்ப்யூட்டர்ல பண்ணிருப்பாங்களா என்ன அப்படின்றது எனக்கு எதுவுமே தெரியல. அவர் லீடர் அப்படின்றது கூட சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு லீடருடைய பிஹேவியர் இல்ல அப்படின்றது தெரிய வருது. அந்த நபர் வந்து சீட் ஃப்ரேசஸ் எல்லாமே வந்து கம்ப்யூட்டர்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாரு. அந்த கம்ப்யூட்டர் இலிட்ரசி அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? பிளாக் செயின் வாலெட்டுக்கு போகும்போது டோக்கன்ஸை வந்து திருடுறாங்க. ஒரு நபருக்கு உங்க வாலெட் அக்சஸ் பண்ண தெரியுது, சீட் பிரைஸ் அக்சஸ் பண்ண தெரியுது அப்படின்னா அவ்வளவுதான், உங்களுடைய அக்சஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்த மாதிரி. ஆனா அதுக்கு ஒரு வழி இருக்கு. அந்த பிரைவேட் கிரியை மாத்துறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா ஆரம்பத்துல இருந்தே உங்க சீட் பிரைஸ மாத்துறதுக்கு ஒரு ஒரு மாத்த முடியும். ஆனா உங்களுக்கு அந்த சீட் பிரைஸ் என்ன செட் பண்ணீங்க அப்படின்றது தெரியும். இத பிளாக் செயின்லயும் பண்ண முடியாது, பேக் ஆபீஸ்லயும் பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் இருக்கு. இது வந்து சுலபமா செய்ய முடியாது. கிரிப்டோ எப்படி வேலை செய்யணும் அப்படின்றது தெரியல அப்படின்னா மக்கள் சீட் ஃப்ரேஸ் கிரியேட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா வேற ஒரு நபருடைய உதவியோட அவங்களால அந்த சீட் ஃப்ரேஸ மாத்த முடியாது. அதனால நம்மளுடைய பார்ட்னர்ஸ் வந்து யாராவது மற்றவர்களுடைய உதவியோட நீங்க சீட் ஃப்ரேஸ் கிரியேட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அது மட்டும் இல்லாம நீங்க உங்களுடைய ஆக்சஸ் ரிஸ்டோர் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு ப்ராப்ளம் வரும். புது சீட் ஃப்ரேஸ் ஜெனரேட் பண்றதுக்கு அவங்களுக்கு மறுபடியும் வந்து அக்சஸ் வந்து இழக்கப்படும் பிளாக் செயின் அக்கௌண்ட்டுக்கு. நான் நிறைய பேரை பாக்குறேன், அவங்க 12 லெட்டர் சீட் ஃப்ரேஸ் வேர்ட சாட்ல சப்போர்ட் டிக்கெட்ல மக்கள் சொல்றாங்க சீட் ஃப்ரேஸ் கொடுங்க நான் உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு தெரியாது சாட்ல நீங்க யார்கிட்ட பேசுறீங்க அப்படின்றது, நல்ல நபரா இல்ல வந்து தீய நபரா அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. நீங்க உங்களுடைய காரியங்கள் செய்யும் போது மிகவும் கவனமா இருக்கணும். இந்த சீட் பிரைசஸ் வந்து தனியா இருக்கும்போது கிரியேட் பண்ணுங்க, அதாவது கத்துக்கிட்டு. இல்ல அப்படின்னா உங்களுடைய சொந்தக்காரங்கள்ட்ட போங்க, அந்த கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரிஞ்ச நபர்கள்ட்ட போங்க. ஆனா அந்த நான் ரிலேட்டிவ் அசிஸ்டன்ஸ் அப்படின்ற நபர்கள் கிட்ட போகாதீங்க. உங்களுக்கு தெரியாத நபர்கள் கிட்ட போய் பண்ணாதீங்க. இப்ப வந்து இப்ப வந்து சப்போர்ட்ல வந்து டிக்கெட் எழுதிட்டு இருக்காங்க. நம்மளுடைய பார்ட்னர்ஸ் வந்து சிஆர்யூ டபிள்யூசிஆர்யூ கன்வெர்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட சிபியு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நீங்க யூஎன்டிபி அந்த இடத்துல ஆட் பண்ணி கம்ப்யூட்டேஷனல் பவர் இல்ல அப்படின்றத சொல்றாங்க.
நம்ம ப்ரோக்ராமர்ஸ் வந்து அதற்கான வழியை பார்த்துட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு ஃப்ளோட்டிங் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா வந்து போகிற ப்ராப்ளம். சில பார்ட்னர்ஸ் வந்து பிரச்சனையே இல்லாம முடிஞ்சிருச்சு. 8th of April வந்து நீங்க கன்வெர்ட் பண்ணிருந்தீங்கன்னா அந்த முதல் நாள் அவங்களுக்கு வந்து இன்னும் ப்ராப்ளம் வந்துகிட்டு இருக்கும். ஏன்னா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு. கமிஷன் வந்து சரியாக கால்குலேட் பண்ணப்படவில்லை அந்த நேரத்துல மட்டும். ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஏப்ரலுடைய தொடக்கத்துல வந்து பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த அந்த ஐட்டம்ஸ்க்குலாம் வந்து சில பிரச்சனைகள் இருக்கும். உங்களுக்கு 1 வருடம் ஆகும் அதை அன்ஃப்ரீஸ் ஆறதுக்கு. அப்போ ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அந்த சின்ன சின்ன பீசஸ் உங்களுக்கு செய்யறதுக்கு அது வந்து நிறைய காம்படிஷனல் பவர் தேவைப்படுது. அதனால்தான் இந்த லேக் ஆஃப் சிபியு அப்படின்ற மெசேஜ் வந்து உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. அதாவது 300,000 பார்ட்னர்ஸ்ல ஒரு 40 பேருக்கு தான் வந்திருக்கு. இது வந்து ஒரு சின்ன சின்ன தவறு தான். அதாவது அங்கங்க வரும் அப்படின்றதுதான். அதனாலதான் இது வந்து ரொம்ப கடினமா இருக்கு வந்து பிக்ஸ் பண்றதுக்கு. இப்ப ஏதாவது ஒரு புதிய எரரா இருந்தது, பெரிய லெவல் எரரா இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். ஆனா ஒரு ஒரு சின்ன தவறு வந்து ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு 1-2 பேருக்கு அப்படி வருது அப்படின்னா ஏன் வந்து சிபியூ நாட் நெசசரி அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறது மிகவும் வந்து கஷ்டம். சிஆர்ல இருந்து டபிள்யூசிஆர் கன்வெர்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பக் ஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறாங்க லான்ச் பண்ணது அப்படின்னா நாங்க இன்னும் அதுல வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். இன்னும் வந்து 1 வாரம் எடுக்கப்படும். அதனுடைய டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த பக்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, அடுத்த ஸ்லைடுக்கு இப்ப நம்ம போவோம். நிறைய பேர் சாட்ல கேட்டுக்கிட்டு இருக்காங்க சப்போர்ட்ல எழுதுங்க அப்படின்னு சொல்லி. ஸ்டேக்கிங் ரிவார்ட் சிஆர்யூ ஃபார் சிஆர்யூ வந்து வரல அப்படின்னு. ஆமா, நம்ம கிட்ட ஒரு கஸ்டம் இருக்கு. பேக் ஆபீசஸ்ல எல்லா சிஆர்யூ ரிவார்ட்ஸும் வந்து டைமுக்கு வந்தது. அந்த சிஆர்யூ பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஐடி கைஸ் தான் கொடுத்தாங்க, பினான்சியல் டிபார்ட்மெண்ட் கொடுத்தாங்க. அதனாலதான் உங்களால வந்து ரெகுலரா நீங்க பார்க்க முடியும். ஆனா பிளாக் செயின்ல நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணணும். உங்க ஸ்டேக்கிங் செக்ஷனுக்கு போய் என்னுடைய ஸ்கிரீன்ல பார்க்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க அந்த இடத்துல சிஆர்யூ ஃபார் சிஆர்யூ அப்படின்றத பார்த்துட்டு அந்த இடத்துல இருக்கிற ப்ளூ பட்டனை ஃபோர்ஸ் அப்டேட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஆமா, இதுதான் அப்டேட் பண்றது. என்னுடைய கடந்த அப்டேட் வந்து 20 நாளைக்கு முன்னாடி அப்படின்னா 25th of Mayல எனக்கு வந்து 160 சிஆர்யூ பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. அது என்ன ஸ்டேக்கிங் அப்படின்றது ஞாபகம் இல்ல. சிஆர்யூ ஆர் சிஆர்யூ வந்து வேலை செய்யுது. நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க 25th of March ஸ்டேக் பண்ணிருந்தீங்க அப்படின்னா 25 இல்ல 26 அடுத்த மாதத்துல உங்க கிரிப்டோ வாலெட்டுக்கு போங்க. நீங்க கிளிக் பண்ணுங்க ஃபோர்ஸ் அப்டேட் அப்படின்றத. அந்த இடத்துல உங்களுக்கு சிஆர்யூ டோக்கன்ஸ் பேலன்ஸ்ல வரும். மறுபடியும் நீங்க அதை ரீஸ்டேக் பண்ணலாம். யூஎன்டிபிக்கு இல்ல டபிள்யூசிஆர்க்கும் கன்வெர்ட் பண்ணலாம், இல்ல எக்ஸ்சேஞ்சுக்கு அனுப்பலாம். உங்களுடைய பினான்சியல் சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி உங்க டோக்கன் ஸ்ட்ராட்டஜி என்னவோ அதை தகுந்த மாதிரி நீங்க பண்ணலாம். சரி, அடுத்த ஸ்லைட். கன்வர்ஷன் பாத்தீங்கன்னா நம்ம பார்ட்னர்ஸ் எல்லாமே வந்து ஆக்டிவா வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சிஆர்யூவா டபிள்யூசிஆர்யூவா. அதாவது கிட்டத்தட்ட 20 பில்லியன் சிஆர்யூ வந்து கன்வெர்ட் பண்ணப்பட்டிருக்கு. இப்ப கமிஷன் பாத்தீங்கன்னா கம்மி. இப்போ கன்வர்ஷன் ஆஃப் சிஆர்யூக்கு டபிள்யூசிஆர்யூக்கு. அதனாலதான் நிறைய பேர் வந்து
ஆர்வப்படுத்துது சீக்கிரம் மாத்தணும் அப்படின்றது. நீங்க WCRU வந்து UNTB-க்காக ஸ்டேக் பண்ணலாம். எதிர்காலத்துல லாயல்டி ப்ரோக்ராம் போனஸஸும் ப்ராஃபிட் ப்ரோக்ராம் போனஸஸும் வந்து WCRU எவ்வளவு இருக்கு, உங்ககிட்ட எவ்வளவு இருக்கோ அதுக்கு தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஆண்ட்ரே சொல்லியிருப்பாங்க, கமிஷன் வந்து கன்வர்ஷனுக்கு CRU வந்து WCRUக்கு வந்து வளரும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இது வந்து 1வது ஜூன்ல நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆனா 1 ஜூன்ல நடக்க போறதுக்கு இல்ல. ஏன்னா நம்ம கிட்ட வந்து ப்ராப்ளமேட்டிக் கேட்டகரிஸ் இருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் கன்வெர்ட் பண்ண முடியாம இருக்காங்க. ஏன்னா சில பேருக்கு வந்து கிரிப்டோ வாலெட் அக்சஸ் கூட வரல. இந்த பிரச்சனைகள் எல்லாமே அட்ரஸ் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க இந்த கமிஷன் ரேட்டை கன்வர்ஷனுக்கு இன்க்ரீஸ் பண்ண மாட்டோம், CRU WCRUக்கு. இது எல்லாருக்கும் வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்றத சொல்லிக்க விரும்புறேன். சரி, இப்ப நம்ம பார்ப்போம் கரண்ட் கன்வர்ஷன் ஃபீஸ். கரண்ட் இல்ல, டிரான்சாக்ஷன் ஃபீஸ் ரேட்ஸ். இப்ப இந்த வலது பக்கத்துல பாத்தீங்கன்னா நம்ம கரண்ட் கன்வர்ஷன் ஃபீஸ் இது கரெக்ட் தான். உதாரணத்துக்கு 1000 CRU கம்மியா இருக்கிற நபர்கள் வந்து $100 இருக்கும். அதாவது பயப்படாதீங்க, இது வந்து ப்ரோக்ராமிங் மிஸ்டேக்கா இருக்கும். 999 அப்படின்னு 3 9 இருக்கிறனால, இல்ல 4 9 இருக்கும்போது கம்ப்யூட்டர் வந்து சில ரீசன்ல வந்து அது ஒரு பெரிய நம்பர் அப்படின்றது நினைச்சிடும். அதாவது 10 மில்லியனுக்கு மேல அப்படின்றது நினைச்சிடும். $100 அப்படின்ற கமிஷன் வந்து கொடுக்கும். அப்போ இந்த இஷ்யூ வந்து எங்களுக்கு வந்திருக்கு. ப்ரோக்ராமர்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து இந்த மாற்றங்கள் செஞ்சிருக்காங்க. ஆனா இன்னும் இந்த தவறு வந்து வந்துகிட்டு இருக்கு. நீங்க அப்படி பாத்தீங்கன்னா கன்வர்ஷனை கிளிக் பண்ணாதீங்க. 9999 அப்படின்னு வந்துட்டு $100 அப்படின்றது வந்ததுன்னா நீங்க அதை கிளிக் பண்ணாதீங்க. உங்களுக்கு அன்லாக்கிங் பீரியட் வரும். அந்த CRU வந்து அன்லாக் பண்ணும், அப்புறம் உங்க பேலன்ஸ்க்கு வரும். ஆனா உங்களுக்கு என்ன கமிஷன் எதிர்காலத்துல பே பண்ணணும் கன்வர்ஷனுக்கு CRU WCRU அப்படின்னா 10,000 CRUக்கு $100 கூட இருக்கலாம். அது வந்து உங்களுக்கு சரியாகவும் படும். எதிர்காலத்துல கன்வர்ஷன் ஃபீ அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது கரண்ட் CRU பிரைஸ் எக்ஸ்சேஞ்ச்லக்கும் அப்புறம் கரண்ட் WCRU பிரைஸ்க்கு ஏத்த மாதிரி UGP குரூப்ல இருக்கிற மாதிரி அதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி அதனுடைய எக்ஸ்சேஞ்சுடைய கமிஷன் ரேட் போடுவாங்க. ஐ மீன் கமிஷன் ரேட் போடுவாங்க. கமிஷன் ஃபீ எப்படி போடப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ்சேஞ்ச்ல போகிற கரண்ட் CRU பிரைஸ், அதுக்கப்புறம் WCRU பிரைஸ் UGP குரூப்ல என்ன போயிட்டு இருக்கோ, இது ரெண்டையும் எடுத்துக்கொண்டு அத கமிஷன் போட போறோம். இப்ப அம்பாசிடர்ஸ், பிரசிடென்சியல் கவுன்சில் மெம்பர்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கன்வர்ஷன் ஃபீஸ வந்து கிராஜுவலா எப்படி வளர்றதுக்கு எப்படி அப்படின்றத பாத்துட்டு இருக்காங்க. ஆல் ஆஃப் அ சடனா வளர்த்துக்காம. முதலாவது வந்து 20% டிஃபரன்ஸ் வந்து வரும். அதுக்கப்புறம் 40% கரண்ட் CRU பிரைஸ்க்கும் WCRU பிரைஸ்க்கும். அதுக்கப்புறம் 100% டிஃபரன்ஸ் அப்படின்றது வரும். உங்களுக்கு இப்ப பண்ணணுமா இல்ல அதுக்கப்புறம் பண்ணலாமா அப்படின்றது அது உங்களுடைய முழு விருப்பம். கமிஷன் ஹை ஆனதுக்கு அப்புறம் மாத்தினாலும் நீங்க மாத்திக்கோங்க. நம்ம ப்ரோக்ராமர்ஸ் எனக்கு சொல்லி இருக்கிற மாதிரி நீங்க கன்வெர்ட் பண்ணிட்டீங்க ஆனா பே பண்ணல, நீங்க இப்ப கன்வெர்ட் பண்ணிட்டீங்க பேமெண்ட் அப்புறம் பண்ணிட்டீங்க அப்புறம் படிக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்படி நடக்காது. அது எல்லாமே மறுபடியும் ரெஃப்ரெஷ் ஆகப்பட்டு புது கன்வர்ஷன் ஃபீஸ் உங்களுக்கு என்னவா இன்க்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கோ அதுதான் கொடுப்பாங்க. ஏன்னா several hundred million CRUs வந்து எக்ஸ்சேஞ்ச்ல இருக்கு. இது வந்து லிம்போ அப்படின்னு சொல்றாங்க.
சிஆர்யூ வந்து கன்வர்ஷனுக்காக வெயிட் டைட், அதாவது வெயிட்டிங்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ நீங்க வந்து இங்க சீக்கிரமா போகணும். கன்வெர்ட் பண்ணிட்டு பே பண்ணல அப்படின்னா, கமிஷன் வந்து அதிகமாயிடுச்சு அப்படின்னா, உதாரணத்துக்கு ஜூலை முதல் வாரத்துல கமிஷன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க இன்னும் பே பண்ணல ஓல்டு டாரிஃப் பயன்படுத்தி, நீங்க பிளாக் செயின் வாலெட் போறீங்க, உங்க கவனமா பாக்குறீங்க, அங்க போய் $100,000 கன்வர்ஷனுக்கு பே பண்ணணும் அப்படின்றதுனா எப்படி இருக்கும்? $100 இருக்கிற இடத்துல $100,000 அப்படின்னு இருக்கும்போது உதாரணம் சொல்றாங்க. அதாவது $2 பே பண்ற இடத்துல $1,000 அப்படின்னு இருக்குன்னா அந்த டிஃபரன்ஸ் சிஆர்யூக்கும் WCRUக்கும் உள்ள டிஃபரன்ஸ்ல உங்களுக்கு வரும். இது உங்களுக்கு உங்கள் மேலதான் முற்றிலுமா இருக்கு. சிஆர்யூ வந்து பெண்டிங்ல இப்ப இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து உங்களுக்கு ஈல்டே இல்ல. நீங்க கன்வெர்ட் பண்ணீங்கன்னா உங்க WCRU வந்து ஸ்டேக் பண்ணி UNTBக்கு மைன் பண்ணலாம். நீங்க அந்த சிஆர்யூ வந்ததுக்கு அப்புறம் இல்ல எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்க அனுப்புங்க. ஆனா இந்த இடத்துல சிஆர்யூஸ் வந்து நடுவுல இருக்கு, எதையுமே பண்ண முடியாத மாதிரி இருக்கு. உங்களுக்காக வேலை செய்யாம, இன்கம் தராம, UNTBயா தராம, அதாவது எக்ஸ்சேஞ்ச்ல அப்படியே வந்து ஒரு ஃப்ளோட்டிங்லே இருக்கு. கன்வர்ஷனுக்கு பே பண்றதா பண்ண வேண்டாமா அப்படின்ற ரெண்டு எண்ணத்தோட இருக்கு. அதாவது நீங்க UNTBக்கு மைண்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா மறுபடியும் எக்ஸ்சேஞ்சுக்கு நீங்க சோல்வ் பண்ணுங்க. அப்போ இதுல இந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸி பத்தி தெரிஞ்சுக்கணும். அதாவது கப்புள் ஆஃப் டாலர்ஸ் வந்து பே பண்ண முடியல, ஏன் அப்படின்றது எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் பே பண்ணலாம். அதாவது $1,550 அப்படி இப்ப பே பண்றதுக்கு முன்னாடி நான் வந்து WCRU மாத்திட்டு ஸ்டேக் பண்ணலாம். நான் வந்து லாயல்டி ப்ரோக்ராம் போனஸ் கிடைக்கும், ப்ராஃபிட் போனஸ் கிடைக்கும் WCRUக்கு. அந்த பணம் மறுபடியும் எனக்கே வரும் மாதங்கள் கழித்து. அதுல இருந்து எனக்கு நெட் ப்ராஃபிட் வரும் கன்வர்ஷன்ல இருந்து. சில நபர்கள் வந்து என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து செலவு செய்ய வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா உங்களுக்கு பணம் வந்து அடுத்த நாள்ல இருந்தே வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. நீங்க WCRU ஸ்டேக் பண்ணி UNTB மைன் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் புரிந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். சரி, UGPay குரூப்ல இருந்து டிரான்ஸ்பர் பிளாக் செயினுக்கு வந்து ஆன்கோயிங்ல இருக்கு. நம்ம எப்பயுமே வந்து WCRU சர்க்குலேஷன்ல எவ்வளவு இருக்கு அப்படின்றத நீங்க பார்க்கலாம். 19.5 பில்லியன் WCRU சர்க்குலேஷன்ல இருக்கு. அதுல வந்து 18.5 பில்லியன் வந்து ஸ்டேக் பண்ணப்பட்டிருக்கு. மன்னிக்கலாம், CRU. இப்ப வந்து எதுக்காக நீங்க WCRU வந்து ஸ்டேக் பண்ணல அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. ஏன்னா நிறைய பேர் வந்து ஸ்டேக் பண்ணாம இருக்கீங்க WCRUவை. ஆனா நீங்க வந்து ரொம்ப கம்மியான CRU அல்லது WCRU பேக்கேஜ் வச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து எதுக்காக யூஸ் பண்ணாம வைத்திருக்கிறீர்கள்? ஏன்னா UNTB பிரைஸ் வந்து கண்டிப்பா வளர்ச்சி அடையும். மோர் அண்ட் மோர் கிரிப்டோ வாலெட்ஸ் எல்லாம் ஓபன் ஆகிறப்போ நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க லாக்ட் ஃப்ரோசன் WCRUவை ஸ்டேக் பண்ணுங்க, அன்லாக்டு CRUவை கன்வெர்ட் பண்ணுங்க. WCRUவா கன்வெர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா UNTBக்காக ஸ்டேக் பண்றதை மறக்காதீங்க. இதனாலதான் வந்து நாங்க பீரியாடிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், வீடியோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். எப்படி வந்து CRUல இருந்து WCRU கன்வெர்ட் பண்றது,
மேலும் வந்து ஸ்டேக் பண்றது யூஎன்டிபிக்காக அப்படின்னு சொல்லி. இப்ப வந்து நியூஸ் ஒன்னு இருக்கு, எக்ஸ்சேஞ்ச் நியூஸ். இப்ப வந்து நாங்க டிக்கெட்டிங் சிஸ்டம் உருவாக்கி இருக்கிறோம். லெஃப்ட் பாட்டம் கார்னர்ல நீங்க வந்து frequently asked questions, அதாவது அடிக்கடி கேட்கும் கேள்விகள் அப்படின்னு சொல்லி நாங்க லிஸ்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து உங்களுடைய வெரிஃபிகேஷன், 2 factor authentication, 2 factor authorization, 2FA. அப்புறம் வந்து நீங்க ஒரு பிளேஸ் பண்றீங்க ஆர்டர், அந்த தொகை வந்து உங்களுக்கு வித்ட்ரா ஆகல, ஆனா இந்த Q&A செஷன் நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் வந்திருக்கிறவங்களோட அனுபவங்கள் எல்லாமே வந்து இதுல நாங்க லிஸ்ட் பண்ணிருக்கோம். ஆகையால் நீங்க வந்து 2 factor authorization மேலும் வெரிஃபிகேஷன் வித்ட்ரா பண்ணிருக்கீங்க, ஆனா வந்து தொகை வந்து சேரல அப்படிங்கிற ஒரு உங்களுடைய கேள்விகள் ஏதாவது இதுல வந்து இருந்தது அப்படின்னு சொன்னா இதுல இருந்து ஆன்சரை நீங்க எடுத்துக்கலாம். அப்படி இல்ல இன்னுமே உங்களுக்கு தகவல்கள் வேண்டி இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க சப்போர்ட்டை கான்டாக்ட் பண்ணுங்க. இப்ப வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து ஃப்ரீஸ் ஆகிறத பற்றி மேலும் வந்து நிறைய கேள்விகள், எக்ஸ்சேஞ்ச் ஸ்கிரீன் வந்து ஃப்ரோசன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு தகவல் வந்தது. இப்போ எல்லாருக்குமே எக்ஸ்சேஞ்ச்ல யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த பெல் சிம்பல், இது வந்து நோட்டிபிகேஷன்ஸ். இப்போ ஒரு ஆர்டர் ஓபன் பண்றீங்க, ஒரு டெபாசிட் பண்றீங்க, ஒரு வித்ட்ரா பண்றீங்க, கேன்சல் பண்றீங்க ஆர்டரை, எந்த ஆர்டர்ஸை நீங்க என்ன பண்ணாலுமே என்ன ஆக்ஷன் எடுத்தாலுமே இதுல வந்து நோட்டிபிகேஷன்ல உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். சில சமயம் வந்து அன்ரெட் அப்படின்னா இன்னும் படிக்காதது அப்படின்னு அர்த்தம். அன்ரெட் நோட்டிபிகேஷன்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னா அதை நீங்க படித்து கொள்ளுங்கள். ஏன்னா அது ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்சேஞ்ச் வந்து இந்த அன்ரெட் மெசேஜஸ் எல்லாமே ஆர்டர்ல வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காங்க. ஏன்னா இந்த நோட்டிபிகேஷன்ஸ்க்கு எக்ஸ்சேஞ்ச் வந்து முதலிடம் கொடுக்கிறது, அதாவது ப்ரையாரிட்டி கொடுக்கிறது. எல்லா நோட்டிபிகேஷன்ஸையும் கிளிக் பண்ணி நீங்க படிக்கணும். ஒன்ஸ் வந்து நீங்க ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா 100ல இருந்து அதை எடுத்துடும், 100ல காமிக்காது. அப்ப வந்து அது ஃபைல் அப் ஆகிட்டே இருக்காது, ஆட் ஆகிட்டே இருக்காது. இப்ப வந்து 12, 13ன்னு சொல்லி அந்த நம்பர்ஸ் வந்து நீங்க இவ்வளவு மெசேஜஸ் படிக்கல அப்படின்னு சொல்லி நார்மலா நம்ம யாஹூ மெயில்ல ஜிமெயில்ல வர மாதிரி அதுல வந்து மென்ஷன் பண்ணிருக்கோம். ஒன்ஸ் நீங்க எடுத்து எல்லாத்தையுமே ரீட் அவுட் பண்ணிடுங்க, சோ தட் ஃபைல் ஆகாம பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட், இப்ப வந்து நான் ஸ்பெசிபிக்கலா இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பண்ணியிருக்கேன். ஏன்னா USDT, USDU, USDT இது வந்து EOS பிளாக் செயின்ல ஆட் ஆகியிருக்கு. USDT Tether வந்து எத்தரியம் பிளாக் செயின்ல இருக்கு. Omni வாலெட் வந்து பிட்காயின் வாலெட்ல நம்ம ஓன் டோக்கன்ஸ் இருக்கிறதுனால நாம வந்து யூரோஸ்ல நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணிருக்கோம். ஏன்னா USDT வந்து யூரோஸ்ல இருந்து ஆட் பண்றது ரொம்ப சுலபமாக இருக்கிறது. USDT வந்து ERC20ல சேர்க்கப்படும். இது எல்லாமே கமிஷன்ஸ் காரணங்களால் தான். இப்போ நீங்க வித்ட்ரா பண்றீங்க அப்படின்னு சொன்னா கமிஷன் வந்து எத்தரியம் நெட்வொர்க்ல 15, 20, 25 சொல்லி கமிஷன்ஸ் வந்து டிஃபர் ஆகும். எக்ஸ்சேஞ்ச்ல எல்லா ஆர்டர்ஸும் அக்யூமுலேட் ஆகும். 1 ஹவர்ல
எல்லா ஆர்டர்ஸும் அக்யூமுலேட் ஆகும். அப்புறம் இந்த பேட்ச் ஆஃப் ஆர்டர்ஸ் வந்து அப்ளிகேஷனா சென்ட் ஆகும். இது வந்து யாரும் சென்ட் பண்றது கிடையாது ஒன் பை ஒன்னா. ஆனா கமிஷன் நெட்வொர்க் வந்து எத்தரியம் ஓடுது சேஞ்ச் ஆகும். முதல்ல வந்து 20 இருந்தது, இப்ப $35 ஆயிருக்கு. ஏன்னா எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து லாஸ் ஆகும். ஏன்னா சிறிதளவு அமௌண்ட் வித்ரா பண்ணீங்கன்னு சொன்னா எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரு பெரிய லாஸ். அதனாலதான் இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்போ எத்தீரியம்ல மினிமம் வித்ட்ராயல் அமௌண்ட் என்ன? 0.5 எத்தீரியம். இது வந்து எல்லா பார்ட்னர்ஸுமே இந்த அளவுக்கு வந்து எத்தீரியம் பிளாக் செயின் அக்கவுண்ட்ல வைத்திருக்கிறார்களா அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ ஸ்பெஷல் இன்விடேஷன் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒரு குறைவான வித்ட்ராயலுக்கு கூட இப்போ $50 வந்து வித்ரா பண்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த கமிஷன் வந்து என்ன அளவுக்கு வித்ரா பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து டிஃபர் ஆகும். இப்போ கமிஷன் வந்து எத்தீரியம்க்கு குறைந்திருக்கிறது பிரைஸ்ல. இப்ப வந்து 0.1% இருக்கு. 0.5 எத்தீரியம். இப்ப வந்து 0.1 எத்தீரியம் இருக்கு வித்ட்ராயலுக்கு. கமிஷன் வந்து 0.15% இருக்கு. USDT ERC20ல எத்தீரியம் நெட்வொர்க்ல லோட்ஸ் இருக்கு, நிறைய லோட்ஸ், அதாவது அதிகமான யூசேஜ் இருக்கிறதுனால நம்ம பார்ட்னர்ஸ் வந்து இந்த மாதிரி கமிஷன் பே பண்ண வேண்டியிருக்கு. இப்போ 50 USDT வித்ரா பண்றீங்க, ஆனா 50 USDT கமிஷன் இருக்குன்னு சொன்னா எப்படி இருக்கும்? இப்போ $1 கூட சில பேர் வித்ரா பண்ண ரெடியா இருக்காங்க, ஆனா அவங்க $50 பே பண்ணணும் கமிஷன் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் நிலைமை? அதனால இந்த ஒரு மெக்கானிசம் வந்து பேலன்சிங் பண்றதுக்கு, இந்த கனெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம சமநிலைப்படுத்துறதுக்காக நாம இந்த யூசர்ஸோட பிஹேவியர் வந்து நான் கண்காணித்தேன். USDT டோக்கன்ஸ் வந்து EOSல எப்படி வந்து விற்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கு தெரியல. நம்ம பார்ட்னர்ஸ் வந்து நிறைய பேர் பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு ரொம்ப ஒரு ஃபெமிலியரா இருக்காங்க. இது வந்து கொரியன், சைனீஸ் எக்ஸ்சேஞ்சஸ்ல வந்து அதிக அளவுல ட்ரேடிங் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்ச்ல KuCoin, Bitfinexல நீங்க வந்து கிரிப்டோ கரன்சி வெரிஃபிகேஷன் இல்லாம வாங்க முடியும். நான் கூட சப்மிட் பண்ணிருக்கேன் டாக்குமெண்ட் 6th May. கைஸ், நீங்க வந்து Bitfinex வந்து ஒன் ஆஃப் தி மேஜர் அமெரிக்கன் எக்ஸ்சேஞ்ச். அவங்க வந்து சும்மா ஒரு வேடிக்கைக்காக வெரிஃபிகேஷன் கேட்கறது கிடையாது. ஏன்னா என்னுடைய வெரிஃபிகேஷன் நான் சப்மிட் பண்ணப்போ, என்னுடைய பேங்க் கார்டு நான் சப்மிட் பண்ணப்ப அவங்க ஷோ பண்ண சொன்னாங்க. ஏன்னா அந்த நம்பர்ஸ்லாம் சரியா இருக்கான்னு சொல்லி செக் பண்றதுக்காக. பிறகு வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா 7 to 14 நாட்கள் ஆகும் வெரிஃபிகேஷனுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எனக்கு எப்ப கிடைச்சதுன்னு சொன்னா May 6 சப்மிட் பண்ணது, May 21 தான் எனக்கு வெரிஃபை ஆச்சு. நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க நம்ம சப்போர்ட் ஒண்ணுமே ரிப்ளை பண்ணலன்னு சொல்லி. நான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிருக்கேன். அப்படி இருக்கப்போ நான் வந்து இன்னுமே ஃபுல்லா வெரிஃபை ஆகல. ஒரு செக்மெண்டா தான் எனக்கு வெரிஃபை ஆயிருக்கு 21 மேல கூட.
இப்ப நீங்க புரிஞ்சுக்கோங்க, என்னுடைய அனுபவத்தை வைத்து சொல்கிறேன். ஏன்னா எக்ஸ்சேஞ்ச்ல வந்து இந்த மாதிரி சில பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, 1 ஹவர்ல யூனிடெக்ஸ்ல எனக்கு வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சாட்ல சொல்றாங்க. வாவ், வெரி ஜெட் ஸ்பீட்ல வந்து அதிவிரைவாக முடிந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆமா, அப்படி கூட நடந்துட்டு தான் இருக்கு. சோ இப்ப வந்து பைனான்ஸ்ல வந்து வெரிஃபிகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, நீங்க ரொம்பவே குவிக்கா இருக்கும். ஆனா சில சமயம் வந்து அங்க கூட டிலே ஆகுது. எனக்கு கூட 2 வாரங்கள் ஆச்சு. இப்போ USDT ERC20ல US பேஸ்ட் டோக்கன் இது. உங்களுடைய ஆர்டர்ஸ் வந்து ஸ்டக் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அதாவது உதாரணத்திற்கு நீங்க வந்து கரன்சி பேர் USDT USDUல ஏதாவது ஸ்டக் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா, நீங்க டிக்கெட் சிஸ்டம் யூஸ் பண்ணுங்க, ஸ்கிரீன்ஷாட்டை ஷோ பண்ணுங்க. ஏன்னா அது வந்து டெபாசிட் செக்ஷன்ல இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுங்க. எல்லாத்தையும் நீங்க வந்து ஆர்டர் கேன்சல் ஆகாம கூட இருந்திருக்கலாம். அப்படி வந்து கரெக்டா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா, ஸ்கிரீன்ஷாட்டோட எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டா வந்து நீங்க அனுப்புங்க. ஏன்னா ஒன்ஸ் வந்து டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா எல்லா ஆர்டர்ஸும் கேன்சல் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. வெரி குட். நீங்க வந்து 5 மினிட்ஸ்ல ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க. வெரி குட். இப்ப வந்து இந்த மாதிரி வெரிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு செகண்ட் அட்டெம்ப்ட் வந்து கிடைக்கும் லோட் பண்றதுக்கு. ஏன்னா லெஃப்ட் கார்னர்ல வந்து ஒரு செக்ஷன் இருக்கு. இப்போ KYC ஆபீசர்ஸ் ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களை சப்மிட் பண்ண சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து என்ன பண்ணணும்? நீங்க வந்து எக்ஸ்சேஞ்ச்ல வந்து ஒரு பட்டன் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். மெயில்ல வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும். திரும்பவும் ஒருவேளை ரிஜெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா திரும்பவும் அப்லோட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குன்னு சொன்னா, அந்த ஆப்ஷன் கூட உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. அதை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ERC20 மேலும் வேறு வகையான பிளாக் செயின்ஸ் எல்லாவற்றிலும் இது வந்து கண்டிப்பா இந்த ஃபங்க்ஷன் வந்து ஆட் ஆகும். இப்ப வந்து EOS வந்து நாங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னா, USDT இது வந்து ERC20ல ஒரு புரோட்டோகால். இது வந்து ஒரு உண்மையான ஃபங்க்ஷனல் USDT அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, மேற்கான திட்டம் என்ன? ஏன்னா லாயல்டி ப்ரோக்ராம் போனஸ் பிளாக் செயின்ல உங்களுடைய கிரிப்டோ வாலெட்ல டிவிடன்ஸ் அப்படின்னு ஒரு வேர்டை நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த ஃபங்க்ஷனாலிட்டிய நீங்க இப்ப பார்த்திருப்பீங்க. ஆல்மோஸ்ட் ரெடியா இருக்கு. நம்பிக்கையா வந்து நம்ம இத பற்றி நாளைக்கு சொல்ல போறோம், அட்ரஸ் பண்ண போறோம். டிவிடெண்ட் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நம்ம கிரிப்டோ வாலெட்ல பிளாக் செயின் எக்ஸ்ப்ளோரர்லயும் சரி, இந்த ஃபங்க்ஷன் வந்து ஹிடனா இருக்கு. நாளைக்கு பார்க்கலாம் எப்படி வந்து இந்த டிவிடெண்ட்ஸை வந்து ஃபங்க்ஷனாலிட்டியை பற்றி நான் சொல்றேன். எல்லாருமே CRUஸை WCRUவா கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த சின்க்ரனைசேஷன் இஷ்யூஸ் எல்லாமே வந்து முடிந்தது அப்படின்னு சொன்னா அக்ரூவல் ஆஃப் போனஸ் நடைபெறும். ஏன்னா கண்டிப்பா நீங்க வந்து யாரெல்லாம் கன்வெர்ட் பண்ணணுமோ அவங்களுக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பேலன்சஸ் எல்லாமே லெவல் அவுட் பண்ணணும்.
அதற்கு பிறகு லாயல்டி ப்ரோக்ராம் போனஸ் ஏப்ரல் அண்ட் மே அக்ரூ ஆகும். ஜூன் மிட் ஆஃப் ஜூன், அதாவது 15ஆம் தேதி, அந்த மாதிரி 2 நாள் முன்னர் பின்னர் இருக்கலாம், 15ஆம் தேதிக்கு மேல் அக்ரூவல் ஆகும். சரி, மிட் ஜூன், ஜூன் இடையில் உங்களுக்கு வந்து அக்ரூவ் ஆகும். ஃபியட் வந்து டாப்பிங் அப், பிறகு வித்ட்ராயல் வந்து ஆட் பண்ணிருக்கோம் யூனிடெக்ஸ்ல. நிறைய மக்கள் வந்து எல்லாரும் நல்லா எக்ஸ்சேஞ்ச்ல வந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து லிங்க் பண்ணிருக்காங்க அக்கவுண்ட்ஸ். நிறைய மக்கள் வந்து அதாவது பேமெண்ட் சிஸ்டம்க்கு எப்படி வந்து யூனிட்ஸை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றதுன்னு சொல்லி கேக்குறாங்க. இப்போ குளோபல் யூனிட் பே வந்து ஒரு ஆப்ஷன், வர்ச்சுவல் கார்டு பை பண்றதுக்கு இதை வந்து ஆப்பிள் பேக்கு லிங்க் பண்ணலாம். ஸ்டார்டர்ஸ்க்கு, புதுசா வந்திருக்கிறவங்களுக்கு குளோபல் யூனிட் பே வந்து ஒரு வாய்ப்பு இருக்கு. யூஎஸ்டிசி காயின்ஸ் வாங்கலாம் ரெகுலர் பிரைஸ்ல 1 to 1, $1 1 USDC. இந்த ட்ரேடிங் டெஸ்க் வந்து பிட்காயின், எத்திரியம் இந்த மாதிரி ஒரு கரன்சிஸ், இது வந்து நம்ம பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் ஒரு நன்மை அளிக்கும் விதமாக USDT மேலும் வந்து வர்ச்சுவல் கார்டுல நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். நீங்க வந்து பேமெண்ட் சிஸ்டம்குள்ள ஸ்பெண்ட் பண்ண முடியும் ஈத்தரியம், பிட்காயின், USDC. ஆகையால் சில மக்கள் வந்து கப்பல் ஆஃப் வீக்ஸ்க்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. USDT டோக்கன்ஸ்க்காக வெயிட் பண்ணணும் அவங்க. பார்க்கலாம் எப்படி நடக்கிறது அப்படின்னு சொல்லி. இப்போ 15th of June எல்லா கன்வர்ஷன் இஷ்யூஸும் வந்து சால்வ் ஆகும். ஏன்னா இதுவரைக்கும் கன்வர்ஷன் இஷ்யூஸ் எதுவுமே கிடையாது. அப்படி ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருந்ததுன்னு சொன்னா எல்லாமே நான் சால்வ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்ப வந்து நீங்க எல்லா நியூஸுமே வெபினார்ஸ்ல நான் கொடுத்துடுவேன். என்னென்ன அப்டேட்ஸ் இருக்கோ எல்லா நியூஸும் உங்களுக்கு வந்து நான் தெரியப்படுத்துவேன். நிறைய பேர் வந்து ரொம்ப ஆக்டிவா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம பார்ட்னர்ஸ் வந்து டிக்கெட் சிஸ்டம் வந்து ஆக்சிலரேட் பண்ணும் வெரிஃபிகேஷன் சிஸ்டமா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப குளோபல் பாஸ் அதுல வந்து அந்த பிக்சரை வந்து அப்லோட் பண்ணிட்டு அவங்க பொறுமையா காத்துட்டு இருக்காங்க. டிக்கெட் கூட மேக் பண்றாங்க. அப்புறம் வந்து பாஸ்போர்ட் வந்து அப்லோட் பண்ணணும். நீங்க இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொன்னா வெரிஃபிகேஷனுக்காக டாக்குமெண்ட் சப்மிட் பண்றப்ப நீங்க வந்து வெயிட் பண்ணணும். டிக்கெட்டிங் சிஸ்டம்ல அவங்க வெரிஃபிகேஷனுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நீங்க பண்ணக்கூடாது. ஏன்னு சொன்னா வெரிஃபிகேஷன் வந்து நீங்க இப்பதான் சப்மிட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா சீக்கிரமா வெரிஃபை ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இஷ்யூ அனுப்புறப்ப இந்த வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட்டை அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. ஆகையால் அவங்க அடிஷனல் டாக்குமெண்ட்ஸ் கேட்கிறப்ப நீங்க கண்டிப்பா அடிஷனல் டாக்குமெண்ட்ஸும் ப்ரொவைட் பண்ணி தான் ஆகணும். அடுத்த ஸ்லைடுக்கு போலாம். இது வந்து நம்மளுடைய கடைசி ஸ்லைடு, இன்னைக்கு உண்டானது. இன்னுமே ஒரு 7 நிமிடங்கள் இருக்கின்றன. நான் வந்து லிஸ்டிங் மற்ற எக்ஸ்சேஞ்சஸ்க்கு சொல்ல போறேன். இப்போ
நீங்க சீட் பிரைஸ் வந்து எப்படியாவது இழந்து விட்டீர்கள் அப்படின்னு சொன்னா என்றுமே இழந்திருக்கிறது அப்படின்னு நீங்க நினைச்சுக்கோங்க. ஏன்னா சப்போர்ட் சர்வீஸ் வந்து கான்டாக்ட் பண்றப்போ இந்த பேக் ஆபீஸ்ல வந்து நாங்க இந்த பார்ட்னர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இல்ல. ஏன்னா இது வந்து சில பார்ட்னர்ஸ் என்ன கேக்குறாங்க அப்படின்னா, என்ன ஆகுதுன்னு சொன்னா நாங்க சர்வர்ல எதையுமே சேவ் பண்ணிக்கல. அதனால ஏன்னா ஒரு பேங்க்னா கூட ஏடிஎம் பின் வந்து அவங்க சேவ் பண்றது இல்ல. இந்த மாதிரி தான் ஒரு பார்ட்னர் வந்து சீட் பிரைஸோட போட்டோ இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா எங்கேயுமே அவங்க காப்பி பண்ணாம விட்டுட்டாங்க. ஆனா டெலீட் பண்ணிட்டாங்க. அந்த இமேஜையும் டெலீட் பண்ணிட்டாங்க. ஒரு போட்டோ எடுத்து அந்த சீட் பிரைஸோட இமேஜையும் இழந்து விட்டார்கள். அப்போ மாஸ்கோ ஆபீஸ் கால் பண்ணாங்க. பிறகு வந்து நான் ரீஸ்டார்ட் பண்ண சொன்னேன் சீட் பிரைஸ. ஆனா இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு பிக்சர் கூட இல்ல, எங்கேயுமே சேவ் பண்ணல, இழந்து விட்டீர்கள் அப்படின்னு சொன்னா ரேண்டம் ஆர்டர்ல வேற வேற மாதிரி ஸ்டோர் பண்ணியிருந்தீங்க, சரியா அந்த 12 வார்த்தைகளை கரெக்டா ஸ்டோர் பண்ணல அப்படின்னு சொன்னா நம்ம என்னவும் பண்ண முடியாது. ஏன்னா லிஸ்டிங் ஆஃப் அதர் எக்ஸ்சேஞ்சஸ்ல வந்து நம்ம நெகோசியேஷன் ப்ராசஸ்ல இருக்கோம். இப்ப வந்து டெக்னிக்கலா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இது ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ் இல்ல. ஆனா லீகல் ஒப்பீனியன் படி மார்க்கெட்டிங் ஏஜென்சி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க எங்களோட சேர்ந்து. ஒயிட் பேப்பர் வந்து போரிங் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் அவங்க சரியானபடி சொன்னது. இது என்ன ஒரு அழகா இருக்கணும்னு சொல்லி எல்லாரும் நினைக்கிறாங்களா? அவங்க என்ன அட்வைஸ் பண்ணாங்கன்னு சொன்னா சேஞ்ச் பண்ண சொன்னாங்க. ஒயிட் பேப்பரை அதாவது ஈஸி டு ரீட் லாங்குவேஜஸ்ல வந்து மாத்துங்கன்னு சொன்னாங்க. அதுதான் ஏபிசி புக். இப்போ ஒரு நபர் வந்து படிக்கிறார் அப்படின்னு சொன்னா அவருக்கு அனைத்தும் புரிய வேண்டும். அந்த மாதிரி இருக்கணும். அது வந்து ரொம்ப ஒரு நீளமான ஒரு டாக்குமெண்டா இருக்கு அப்படின்னு சொல்ற நெகோசியேஷன் என்ன, நாம சொல்றத வந்து அவங்க மறுத்து சொல்றதுதான் நெகோசியேஷன். இந்த மாதிரி மார்க்கெட்டிங் ப்ரிப்பரேஷன் வந்து நேரமாகுது. இப்ப நம்ம ஒண்ணு சப்மிட் பண்ண போறோங்கிறப்ப அங்க வந்து மறுப்பு இருக்கு. ஏன்னா சின்ன சின்ன விஷயத்த வந்து இந்த மாதிரி திரும்பி திரும்பி சொல்றதுனால ரீவொர்க் பண்ணிட்டே இருக்கோம். அதுதான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன். ஒயிட் பேப்பர் நம்ம வெப்சைட்ல வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். யூஜிபே குரூப்லயும் கிரிப்டோ யூனிட் சிசிலையும். கமிஷன்ல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கன்வர்ஷன் ஆஃப் சிஆர்யூ டு வேர்ல்ட் சிஆர்யூ இது வந்து 1:1 1st of ஜூலைல கிராஜுவலா இது வந்து சேஞ்ச் ஆகும். இந்த மார்ஜின் அல்லது டாப் அப் ஆஃப் கன்வர்ஷன் ரேட். மேலும் இப்ப வந்து நிறைய மக்களுக்கு வெரிஃபிகேஷன் ரீட்ரை வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். 500 மக்கள் வந்து இப்போ அரசியல்வாதிகளோட பெயர் வந்து மேட்ச் ஆகுது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா சர்நேமோ இல்ல உங்க நேமோ வந்து ஒரு பாலிட்டிஷியன்ஸோட நேமோட மேட்ச் ஆகுதுன்னு சொல்றப்போ நீங்க வந்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணணும். அதாவது அடிஷனல் டாக்குமெண்ட்ஸ்
அவங்க வந்து ஒரு மேரேஜ் சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்ணணும். அப்ப பார்த்தா ஸ்பவுஸோட நேம் வேறையா இருக்கும். அதன் மூலமாக வந்து இந்த நபர் இவர் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சரியான முடிவுக்கு வர முடியும். இந்த பாலிட்டிஷியனுக்கு வேற ஒரு பேர் இருக்கும், அவங்க ஒய்ஃப்க்கு. இவருக்கு வந்து இவரோட ஒய்ஃப்க்கு வேற பேர் இருக்கும். இதை வைத்துதான் அவங்க முடிவு பண்ணுவார்கள். இல்லைன்னா அவங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க? இவங்கதான் அவங்கன்னு நினைச்சுக்க மாட்டாங்களா? அதுக்காக தான் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் கேக்குறாங்க. கைஸ் கவனிங்க, எக்ஸ்சேஞ்ச்ல வந்து லிஸ்ட் ஆகுறது டெக்னிக்கலா நாம லிஸ்ட் ஆக முடியும் எங்க வேணா. ஆனா என்ன ஒரு விஷயம்னு சொன்னா, சென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்ச்ல மார்க்கெட் காயின் கேப்ல லொகேட் ஆயிருக்கு. இப்போ எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாமே காயின் மார்க்கெட் கேப்ல கலெக்டிவா பார்க்கும் பொழுது நாமளும் வந்து காயின் மார்க்கெட் கேப்ல லிஸ்ட் ஆகியிருக்கோம். ஆனா இந்த ஏஜென்சிஸ் எல்லாமே நிறைய டோக்கன்ஸ் வந்து ஒரு வருடத்திற்கு செய்கிறார்கள். மேலும் வந்து அவர்கள் வந்து 5 வருடங்களுக்கும் மேலான அனுபவம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். இந்த ப்ராசஸ் வந்து கன்சிடர் பண்ணா நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு ப்ரொஃபஷனல் ஏஜென்சியோட. அவங்க வந்து நல்ல காயின்ஸ்ல வந்து லிஸ்ட் ஆகி இருக்கு. நிறைய பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. நான் என்ன பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா, Q&Aல வந்து நீங்க கொஸ்டின்ஸ்க்குலாம் நான் இப்ப ஆன்சர் பண்ணிட்டு இருக்கேன். யாரெல்லாம் சிஆர்யூவை வேர்ல்ட் சிஆர்யூவை கன்வெர்ட் பண்ணிருக்கீங்களோ எல்லாமே சரியா பண்ணிட்டீங்கன்னு சொன்னா லாயல்டி போனஸ் வந்து அப்ரூவல் ஆகும். இப்ப சிஆர்யூக்கு வராது, ஆனா WCRU மாத்திருந்தாதான் லாயல்டி வரும். இப்போ ஏப்ரல் அண்ட் மே நாம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்ப வந்து USDU ஈஸியா வந்து எக்ஸ்சேஞ்ச்ல ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி இருக்குன்னு சொன்னா, USDU வந்து டைரக்டா நம்ம பண்ண முடியும், பர்ச்சேஸ் பண்ண முடியும் குவாண்டம் பேமெண்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணி. எக்ஸ்சேஞ்ச் அக்கௌண்ட்டை டாப் அப் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். நிறைய பேங்க்ஸ் வந்து குவாண்டம்ல பேமெண்ட்டை ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா கார்டுமே வந்து கிரிப்டோஸ் வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்கு ஆப்ஷன் இல்லாதனால நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து லைசன்ஸ்டா இருக்க வேண்டியதா தேவைப்படுது. அப்போ உங்களுக்கு லைசன்ஸ் அப்டைன் பண்ணணும் நம்ம. அதுக்கப்புறம் இந்த எல்லா கார்ட்ஸும் அக்செப்ட் பண்ணப்படும். ஆனா ஜூன் மாதத்துல ஒரு டெவலப்பர்ஸ்க்கு ஒரு டாஸ்க் இருக்கு, USD உடைய லிமிட்டை குறைக்கலாம் அப்படின்னு. எக்ஸ்சேஞ்ச்ல இருந்து 50 USD வித்ட்ரா பண்ணலாம் அப்படின்றத கொடுத்துருக்கோம். இதை வந்து குறைக்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். கமிஷன் இல்லாம $1 வரைக்கும் நீங்க உங்களுடைய வாலெட்டுக்கு வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதை வந்து கன்வர்ஷன் பே பண்ணிக்கலாம் CRU டு வேர்ல்ட் CRU. அதாவது ஜூன் ஆரம்பத்துல மினிமம் வித்ட்ராவல் வந்து USDU வந்து குறைக்கப்படும். 1 அப்படின்றது குறைக்கப்படாது, இல்லைன்னா ஒரு $10 குறைக்கப்படும். அப்போ நீங்க வந்து 50 வரைக்கும் அப்படின்றது கொண்டு வரணும் அப்படின்றது இல்லை. வித்ட்ராவலுக்கான பதில் சொல்லியிருக்காங்க. சரி,
இதுதான் நம்மளுடைய வெபினாருடைய கடைசி. மிகவும் குறுகிய நேரம் இருக்கிறதுனால உங்கள் கேள்விகளுக்கு எல்லாமே சப்போர்ட் சர்வீஸ் வந்து பதில் கொடுப்பாங்க. இதே நேரத்துல உங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.